ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதம் சாதாரணமானோ கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம். இந்த எச்சரிக்கையான மே மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளும் முக்கியமான சிறப்பு நாட்களும் இருக்குது. அதனால் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். இந்த எச்சரிக்கையான மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும்னு சொன்னல, அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது. அதுதான் மே மாதத்துடைய 26ஆம் தேதி. ஆக்சுவலி அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச வருடத்துடைய 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் நாள். கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. இந்த நாள் அன்றைக்கி வரக்கூடிய சிறப்பு என்னென்னா, அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை வைகாசி மாதத்தில் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களுடைய காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசையிலிருந்து பெற போகிறீங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அமாவாசையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த அமாவாசை ஒரு சாதாரணமாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு சிறப்பு கொண்டிருக்கும். அதுபோல் வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம தலையெழுத்தை மாற்றும் என்பது சொல்லப்படுது. அதுக்காக என்ன பண்ணுங்கிற பரிகாரத்தை தயவு செய்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம். இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகணில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த அமாவாசையிலேருந்து வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள். சரி வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலதானத்திற்கு தேவையான பணம்லாம் உங்களுக்கு ஈஸியாக குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படணும். ஆக்சுவலி அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு மெயினாக வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளுடைய வகையில் முன்னேற்றத்தில் அக்கறையானது காட்டணும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையானது உண்டாகும். இழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் இருக்கல, அந்த மாதிரி இழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் இனி சாதகமாக முடியும். மாணவர்களுக்கு கூட தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்குது. ஆசிரியர்கள் மெயினாக சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு
இந்த மாத அமாவாசையிலிருந்து உங்களுக்கு கலைத்துறைகளை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கலைத்துறைகளை சேர்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க நல்ல முன்னேற்றமானது காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கப் பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிறமொழி பேசுபவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா உதவிகளையும் முழுசாக பெற்றுக்குங்க. இது மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபாரங்களில் ஈடுபடும் போது அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாக நீங்கள் ஒரு பக்கம் உழைக்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலையானது காணப்படும். ஸோ இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் அடுத்ததாக அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இதில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து உங்களுடைய நிலைமையானது மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் உடனே கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றமானது கிடைத்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவது உறுதியாக இருக்குது. உங்களுக்கான பதவி உயர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பதவி உயர்வு கிடைக்கிறத எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகணும். இந்த தொடக்கத்தில் காரிய தடங்கள் உண்டாகி நீங்கும். ஆன்மீக நாட்டெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்கள் நீங்கள் செய்ய சாதகமான பலன் கிடைக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அப்புறம் சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும். புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை. ஸோ இந்த அமாவாசையில் நீங்கள் இந்த 3 தானங்களை உங்கள் கையால் செய்து விட்டிங்கன்னா போதும். 7 ஜென்ம பாவங்கள் தீரும். ஸோ 7 ஜென்ம பாவங்கள் தீர என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்ருக்கள் வழிபாடு. அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வருகிறீர்களோ உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த டைம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை. ஸோ பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாமல் கொடுத்து விடுங்க. குடும்பத்தோடு சேர்த்து குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்க. சரி, இது பொதுவாக எல்லாரும் அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான். இப்போ நம்மளில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நாம் வேறு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை செய்து பயன்பெறுங்க. அமாவாசையில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய தானம் அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை வாங்கி அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அப்புறம் 2வது பண்ண வேண்டிய தானம் வாழைப்பழம். வாழைப்பழத்தை வாங்கி தானமாக கொடுக்கணும். ஆக்சுவலி இது 2யும் அட்டன் டைமில் கொடுத்தாலும் தவறு கிடையாது, இல்லை 1 மட்டும் கொடுத்தாலும் தவறு கிடையாது. இது 2ம் கொடுத்துருங்க. இதை செய்துட்டு இதை தவிர இன்னும் 2 பொருட்கள் வாங்கி பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும். அது மேலும் மேலும் நல்ல பலனை கொடுக்கும். அது என்ன பொருள்னால் பச்சரிசி வெல்லமும். பச்சரிசி வெல்லம் 2ம் கலந்து அதை தானம் கொடுத்தா நம்மளோட தலையெழுத்து மாறும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 2 தானங்கள் நீங்கள் பண்ணியே ஆகணும்.
3 தானங்கள் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கான ஆன்மீக ரீதியாக பரிகாரமும் என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.